இந்த 2025 ஐபிஎல் சீசன் இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள வித்தியாசமான செலிப்ரேஷன்ஸ நம்ம நெறைய பார்த்துட்டோம். அப்படியாக 2025 ஐபிஎல்ல நடந்த வித்தியாசமான டாப் 3 செலிப்ரேஷன்ஸ இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 ஆர்சிபிக்கு எதிராக கேஎல் ராகுல் தன்னுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி போட்டு புரட்டி எடுத்தார்னு சொல்லலாம். அப்படியாக 53 பந்துகளுக்கு 93 ரன்களை அந்த மேட்ச்ல அவர் அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல கடைசியா 6 அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சிருந்திருப்பாரு. அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாரு. இது என் இடம், இங்க நான் தான் கில்லி அப்படிங்கிற மாதிரி காந்தாரா படத்துல வரக்கூடிய செலிப்ரேஷன்ஸ அந்த இடத்துல பண்ணி காமிச்சிருந்திருப்பாரு. அது உண்மையிலேயே மாஸ் மூமெண்டா இருந்துச்சு. பின்னாடி இன்டர்வியூல நான் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்தேன், இது என்னுடைய ஹோம் கிரவுண்ட், என்னுடைய இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காந்தாரா, அதனால நான் அந்த செலிப்ரேஷனை பண்ணி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருந்திருப்பாரு. நம்பர் 2 இந்த சீசன்ல அபிஷேக் சர்மா சரியாவே ஆடல. ஆனா பிபிகேஎஸ்க்கு எதிராக நடந்த 246 ரன் சேஸ்ல அவர் அபாரமா விளையாடி இருந்தாரு. அப்படியாக அந்த மேட்ச்ல 55 பந்துகளுக்கு 141 ரன்களை கூச்சிருந்தாரு. அவர் வெறும் 40 பால்ல 100 அடிச்சிருந்தாரு. 100 அடிச்சுட்டு அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாரு. பாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பர் எடுத்து வெளியே காமிச்சிருந்திருப்பாரு. அந்த பேப்பர்ல திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ்க்காக ஒரு நோட் ஒன்று எழுதி இருப்பாரு. தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக இந்த செஞ்சுரி சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட் மூலமா அவர் காமிச்சிருந்திருப்பாரு. அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியாம ஸ்ரேயஸர் வாங்கி படிப்பாரு. அது நடந்த இன்னொரு காமெடியான விஷயம். நம்பர் 3 உண்மையிலே கிரிக்கெட்ல அடங்காத ஆள்னு சொன்னா எல்எஸ்டி உடைய திக்வேஷ் ரெட்டி தாங்க. திக்வேஷ் ரெட்டி பஞ்சாபுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் கெஸ்ரிக் வில்லியம்ஸ் உடைய நோட்புக் செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருந்திருப்பாரு. அதுக்காக அவருக்கு 25% ஃபைனும் போட்டிருந்தாங்க. அதோட நிக்காம அதுக்கப்புறம் மும்பை கூட ஆடும்போதுமே நமந்தீர் கிட்ட அந்த செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாரு. அப்ப 50% ஃபைனை போட்டிருந்தாங்க. இதோட நிறுத்திடுவார்னு பார்த்தா அதுக்கப்புறமா கையில தானே எழுதி காமிக்க கூடாது, நான் கிரவுண்ட்ல எழுதி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேகேஆருக்கு அகைன்ஸ்டா நடந்த மேட்ச்ல சுனில் நரேன் விக்கெட் தூக்கிட்டு கிரவுண்ட்ல நோட்புக் செலிப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாரு. அதோட ஜிடி கூட இதை பண்ணி இருந்திருப்பாரு. செம்மையானவருங்க எல்எஸ்டி உடைய திக்வேஷ் ரெட்டி.